மாணவர்களுக்கு வணக்கம். யூனிட் 7 இலக்கண பகுதி தண்டி அலங்காரம். நம்ம கடைசி காணொலியில் என்ன பார்த்தோம்னா அதிசய அணி பார்த்தோம். சரிங்களா? அதிசய அணி ஒன்று கடைசி அதிசய அணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தற்குறிப்பேற்ற அணி வரைக்கும் முடிச்சிடும். தற்குறிப்பேற்ற அணி வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அதிசய அணியின் வகைகள் 6. அதுக்கப்புறம் தற்குறிப்பேற்ற அணியின் இலக்கணம் 2 நம்ம விளக்கமா பார்த்தோம். அடுத்தது ஏதுவணி. ஒரு பொருளில் தோன்றும் தன்மைக்கு இதனாலேயே இது நிகழ்ந்தது அப்படின்னு காரணத்தை மிகுத்து சொல்றது தான் ஏது என்னும் அணியாகும். இதனாலேயே இது நடந்ததுன்னு காரணத்தை மிகுத்து சொல்றதே ஏதுவணி. காரணத்தோடு காரியத்தையும் சேர்த்து சொல்வது ஏது அணியின் இலக்கணம். காரணத்தோடு காரியத்தையும் ஒரு பொருள்ல தோன்ற தன்மைக்கு இதனாலேயே இது நிகழ்ந்ததுன்னு சொல்றது தான் ஏது அப்படிங்கிற அணி. காரணத்தோட காரியத்தையும் சேர்த்து சொல்வது ஏது அணியின் இலக்கணம். ஏது என்பதற்கு காரணம்ங்கிறது பொருள். ஏது அணியின் இலக்கணம். யாதன் திறத்தினும் இதனின் இது விளைந்தது என்று ஏது விதந்து உரைப்பது ஏது. அதுதான் காரகம் ஞாபகம் என இரு திறப்படும். யாதானும் ஒரு பொருள் திறந்து அதனால் இது நிகழ்ந்தது என்று காரணத்தை சிறப்பித்து சொல்வது. யாதானும் ஒரு பொருள் திறந்து அதனால் இது நிகழ்ந்தது அப்படின்னு காரணத்தை சிறப்பி சொல்றது ஏது. காரக ஏது ஞாபக ஏதுன்னு 2 வகைப்படும். காரகம்னா தொழிலோடு தொடர்புடையது, ஞாபகம்னா அறிவிப்பது. காரக ஏதுவின் வகைகள்: முதல்வனும் பொருளும் கருமமும் கருவியும் ஏற்பது நீக்கமும் என இவை காரகம். கருத்தா முதல்வன் பொருள் கருமம் கருவி ஏற்பது நீக்கம் என்னும் ஆறன் காரணமாக தோன்றுவது. இந்த ஆறன் காரணமாக தோன்றுவது தான் காரக ஏது. கருத்தா பொருள் கருமம் கருவி ஏற்பது நீக்கம்னு. இவ்வாறனை சிலர் ஏற்பதில்லை. முதல்வன் பொருள் கருமம் கருவி என்னும் 4ம் ஏற்பதும் நீக்குவதும் என்னும் 2 வகையாகி வருவன. முதல்வன் பொருள் கருமம் கருவி அப்படிங்கிற இந்த 4ம் சரிங்களா? இந்த 4ம் ஏற்பதும் நீக்குவதும் என்னும் 2 வகையாகி. ஏற்பதும்னா நன்மை அளித்தல், நீக்குவதும்னா தீமை செய்தல். 2 வகையாகி வருவன என உரைப்பார். கருத்தா காரக ஏது. கருத்தாவின் செயலை பிறர் தோன்றுவதற்கு காரணமாகவும் காட்டுவது கருத்தா காரக ஏதுவாகும். கருத்தா காரக ஏது. கருத்தாவின் செயலை பிற தோன்றுவதற்கு சரிங்களா? பிற தோன்றுவதற்கு காரணமாகவும் காட்டுவது கருத்தா காரக ஏது. எல்லை நீர் வையகத்து எண்ணிறந்த எவ்வுயிருக்கும் சொல்வறிய பேரின்பம் தோற்றியதால் முல்லை சேர்த்தாது அழைத்து வன்கொன்றை தாரலைந்து வண்டு ஆர்க்க பூதலைத்து வந்த புயல். முல்லை மலர்ல இருக்கிற மகரந்தங்கள்லாம் உதிர்த்து வளப்பம் பொருந்திய கொன்றை மலர்களை அசைந்து அவற்றில் உள்ள வண்டுகள் பறந்து இசை எழுப்பும்படி காற்று வீசுது. அக்காற்றானது கடல் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் பேரின்பத்தை தருது. இதில் கருத்தா எது காற்று. வந்த புயல் என்னும் வினைமுற்று தாதலைத்தல் தாரலைத்தல் வண்டலைத்தல் வண்டு ஒலித்தல் வந்த புயல். அந்த புயல் காற்று இந்த செயலெல்லாம் செய்யுது. ஆகிய செயல்கள் நிகழ்வதற்கு காரணமாக இருக்குது. இன்பத்தை தோற்றுவித்தது என காரகமாகவும் நிற்குது. அதனால் இது கருத்தா காரக ஏது. உயிர்களுக்கும் பேரின்பம் அளித்தது என்பதால் இது நன்மையாயிற்று. பொருட்காரக ஏது. பொருட்களின் செயலினை ஏதுவாக்கி காட்டுவது பொருட்காரக ஏது. பொருட்களோட செயல்களை ஏதுவாக்கி காட்டுறது தான் பொருட்காரக ஏது. கனிக்கொள் பொழிலருவி கை கலந்து சந்தின் பனிவிரவி பார்க்கதிர்கள் தோய்ந்து தனி இருந்தோர் சிந்தை உடனே உயிர் உனக்கும் தென்மலையம் தந்த தமிழ் மாருதம். தென் திசையில் உள்ளதுதான் பொதிகை மலை. அம்மலையில் பிறந்த தமிழோடு பழகுவது தென்றல் காற்று. அந்த காற்று மலை மீது உண்டாகிய சோலைகள் உதிர்த்த கனியோடு கலந்து பாய்கின்ற அருவியினில் புகுந்து அம்மலையில் இருக்கின்ற சந்தனத்தோட குளிர்ச்சியோட பொருந்தி இருக்கு. பால் போன்ற நிலவு கதிர்கள்ல மூழ்கியது. தனது இயற்கைத்தன்மைக்கு மாறுபட்டு காதலரை பிரிந்து தனித்திருந்த பெண்களின் மனதோடு உயிரையும் வாட்டுது. சரிங்களா? இத்தகைய சிறப்பெல்லாம் கொண்டு நிலவு திகழுது. இது காதலரை பிரிந்து தனித்திருந்த பெண்களுக்கு இது கஷ்டத்தை கொடுக்குது. அதனால இதில் கூறப்பட்ட பொருள் மாறுதம். அது உனக்கும் என்னும் வினையோடு முடிந்து காரகமாயும் உணங்குதற்கும் ஏதுவாயிற்று. அதனால உயிருக்கு தீங்கு செய்வதா கூறப்பட்டதுனால இது அழிவு பொருள் உணர்த்தியது. சரிங்களா?
அடுத்தது கரும காரக ஏது. ஒரு செயற்பாட்டினை கருவியாகவும் காரகமாகவும் காட்டுவது கருமக்கார ஏது. ஒரு செயற்பாட்டின கருவியாகவும் காரகமாகவும். மலையின் அலைக்கடலின் வாளரவின் வெய்ய தலையில் பயின்ற தவத்தால் தலைமை சேர் அம்மாதர் புல்லும் அவையன் புயம்புணர எம்மா தவம் புரிந்தோம் யாம். தோழியே, விந்து மலையிலும் அலைக்கடலிலும் ஒளி வீசுகின்ற பாம்பினது வெய்ய தலையிலும் நின்று செய்த தவத்தினால் தலைமை பெற்ற பெண்டீர் மூவர். அம்மூவராலும் தழுவப்பட்டது சோழனுடைய தோள்கள். அச்சிறப்பு பொருந்திய தோள்களை தழுவுவதற்கு எவ்வகையில் சிறந்த தவத்தினை யாம் செய்தோம்? யாருன்னா கொற்றவை, லக்ஷ்மி, பூமாதேவி. இவங்க தான் 3 பேர். இவர்கள் வாழும் இடங்களே தவம் செய்த இடங்களே தவம் செய்த இடங்களாக கருதப்படுகின்றது. விந்திய மலையில் தவம் செய்தவள் கொற்றை, அலைக்கடலில் தவம் செய்தவள் லக்ஷ்மி, பாம்பின் மீது இருந்து தவம் செய்தவள் பூமாதேவி. இவர்கள் வாழும் இடங்கள் தான் தவம் செய்த இடங்கள். தவம் என்பது செயல்பட பொருள். அது புரிந்தோம் என்னும் வினையோடு முடிந்தது. அத்தவமே கருவியாக நின்றது. அதுவே சோழனின் தோலை புணர்தலாகிய காரியத்திற்கு எதுவும் ஆகியது. அதனால இது காரக ஏது. கருவி காரக ஏது. கருவியாகிய துணை காரணத்தின் செயலினை ஏதுவாக்கி காட்டுவது கருவி காரக வேது. கருவியாகிய துணை காரணத்தின் செயலினை ஏதுவாக்கி காட்டுவது. கரடத்தான் மாரியம் கண்ணால் வெயிலும் நிறைவயிர கோட்டால் நிலவும் சொரியுமால் நீலார் தொடையதுலன் நேரார் கலிங்கத்து வாளால் கவர்ந்த வளம். நீண்ட அத்திமலையை சொன்னவன் தான் சோழன். ஒப்பில்லாத அச்சோழன் தன்னுடன் பகை கொண்ட கலிங்கர போர்ல வென்றான். அப்போரில் வாழ்வலிமையால் வளமாகிய யானை கூட்டத்தை கவர்ந்தான். அந்த யானைகள் மதம் பிடிச்சு மலை பொழிந்தன. கண்ணில் கடுமையால் வெயிலை வெளிப்படுத்தின. வரிசையாக வைரப்பூனை உடைய தந்தங்களின் உண்மையால் நிலவை உமிழ்ந்தன. இதெல்லாம் யானை செய்த வேலைகள். கரடம், கண், கோடு என்பனவாம் இதில் கூறப்பட்ட கருவிகள். அவை சொரியுமால் என்னும் வினை கொண்டன. மதம் மலையையும் கண் வெயிலையும் கோடு நிலவையும் தோற்றுவித்தன என்பதால் அவை வினவிதலாக நின்றன. கருவிகள் தோற்றுவித்தன என்பதால் ஏதுவாயும் அமைந்தன. அதனால இது கருவிக்காரக ஏது. அடுத்தது ஞாபக ஏது. தொழிலை அறிவிப்பது ஞாபக ஏது. தொழிலை என்ன தொழில் செய்கிறோமோ அதை அறிவிக்கிறது ஞாபக ஏது. அவையல் பிறவின் அறிவது ஞாபகம். அவையல் பிறவின் அறிவது ஞாபகம். சொல்லப்பட்ட காரணமின்றி பிற காரணத்தினால் சிந்தித்து அறிவது. சொல்லப்பட்ட காரணம் இல்லாமல் பிற காரணத்தினால் சிந்தித்து அறிவது தான் ஞாபக ஏது. ஞாபகம்னா அறிவித்தல். இது கவிஞனின் எடுத்துக்காட்டினால் அறியத்தக்கது. காதலன் ஊடல் கரையிறத்தல் காட்டுமால் மாதர் நுதல் வியற்ப வாய்த்துடிப்ப மீது மருங்குவலை வில்முறிய வாழிடுக நீண்ட கரங்குவலை சேர்ந்த கருத்து. பெண்ணோட நெற்றி வியர்க்குது, வாய் துடிக்குது, பக்கங்கள் வளையப்பட்ட புருவங்களாகிய விற்கள் மேலே சென்று முறிந்தன. கொல்லும் தன்மையுடைய வாட்படையானது சிரித்து போகும்படி கண்கள் கூர்மை பெற்று நீண்டன. கருங்குவலை போன்ற கண்கள் சிவந்தன. இச்செயல்களின் குறிப்பானது தம்முடைய தலைவன் மீது கொண்ட அளவு கடந்த ஊடலால் தெரிவிக்கிறது. காதலன் மேல் ஊடல் அளவு கடந்ததை நெற்றி வியர்த்தல் முதலான குறிப்புகள் அறிவித்ததுனால இது ஞாபக ஏது. ஏதுவனியின் வேறுபாடு. அபாவ ஏது. அபாவம் தானும் அதன் பார்ப்படுமே. ஒன்றனது இன்மையாகிய அபாவமும் அவ்வேதுவின் பகுதியாக வரும். ஒன்றின் இன்மையாகிய அபாவமும் அந்த ஏதுவோட பகுதியாக வரும். அபாவத்தின் வகைகள். என்றும் அபாவமும் இன்மையது அபாவமும் ஒன்றின் ஒன்று அபாவமும் உள்ளதன் அபாவமும் அழிவுபாட்டு அபாவமும் என 5 வகைப்படும். அபாவம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். மேலே சொல்லப்பட்ட அபாவ எது? என்றும் அபாவம், இன்மையது அபாவம், ஒன்றின் ஒன்று அபாவம், உள்ளதன் அபாவம், அழிவுபாட்டு அபாவம் அப்படின்னு 5 வகையாக சொல்லப்படும். என்றும் அபாவ ஏது. ஒரு காரியத்திற்கு எக்காலத்தும் இல்லாத தன்மை ஒன்று ஏதுவாக வருவது அபாவ ஏது. ஒரு காரியத்தை எக்காலத்தும் இல்லை அது ஏது காரணமாக வருது. ஏதுன்னா என்ன காரணமாக வருது. ஒரு காரியத்திற்கு எக்காலத்தும் இல்லாத தன்மையில் காரணம் வருது. யாண்டும் ஒளித்திறம்பார் சான்றவர் இம்மருங்கும் ஈண்டு மயில்கள் இனமினமாய் மூண்டு எழுந்த காலையே கார் முழங்கும் என்று அயரேல் காதலர் தேர்மாலையே நம்பால் வரும். காலை பொழுதில் மயில்கள் எல்லா இடங்களிலும் கூட்டமாக கூடியாகுவது. அதனால் மேகங்கள் முழங்கும் என்று நீ வருத்தம் கொள்ளற்க. மயிலாக வருதுனால மேகங்கள் முழங்கும், நீ வருத்தம் கொள்ள வேண்டாம்.
அறிவால் நிறைந்தவர் சான்றோர், அவர்கள் எக்காலத்தும் சொன்ன சொல்லை தவறமாட்டார்கள். ஆதலால் அத்தன்மையினை உடைய தலைவரின் பெயரானது மாலையில் நம்மிடத்து வரும். சொன்ன சொல்லை பிறழ்தல் என்பது சான்றோருடன் எக்காலத்து இல்லாத தன்மை. அத்தன்மை மாலையில் தேர்வரும் என்பதற்கு ஏதுவாக இருந்ததனால் இது என்றும் சான்றோர் தவறமாட்டாங்க. அந்த தன்மை மாலையில் தேர்வரும் அப்படிங்கிறதுக்கு ஏதுவாக இருந்ததனால் அபாவைய ஏது. இன்மை எது, அபாவை ஏது. இல்லாமையினது இல்லாமை ஏதுவாக வருவது இன்மையது அபாவ ஏதுவாகும். இல்லாமையினது இல்லாமை ஏதுவாக வருவது இல்லாமையினது இல்லாமை. காரார் குடிமுல்லை நின்குழல் கைப்புனைய வாராமை இல்லை வயவேந்தர் போர் கடந்த வாழையை கண்ணி நுதல் மேல் வரும் பசலை நாளையே நீங்கும் நமக்கு. போர் தொழில் முடித்த வாழை போன்ற கண்களை உடைய பெண்ணே, கார்காலத்தில் செழித்து வளர்கின்ற கொடியை உடையது முல்லை, அதன் பூவினை நின்னுடைய கூந்தலின் கண் அழகு பொருந்த சூட்ட வருகின்றார் வெற்றியை உடைய நம் தலைவர். ஆகையால் நெற்றியில் உண்டாகிய பசலை விடியற்காலத்தே நீங்கும். இப்பாடலில் வாராமை இல்லை என்பது இன்மையது அபாவம். வருதலுக்கு எதிர்மறை வராமை, அது இல்லை, எனவே வருதல் உண்டென்பது பெறப்படுது. வாராமை இன்மையால் பசலை நீங்கும் என்பதால் இது இன்மையது. சரிங்களா? வருதலுக்கு எதிர்மறை வராதது இல்லை, எனவே வருதல் உண்டென்பது பெறப்படுகிறது. வாராமையின்மையால் பசலை நீங்கும் அப்படின்னு சொல்றது இன்மையது அபாவம். ஒன்றினொன்று அபாவை ஏது. ஒன்றன்கண் ஒன்றனது இல்லாமை ஏதுவாக வருவது. ஒன்றன்கண் ஒன்றது இல்லாமை. பொய்மை உடன் புணரார் மேலானோர் பொய்மையும் மெய்மை சொல் மேலாரை மேவாவாம் இம்முறையால் பூ வளர்ந்த தாரார் பிரிந்தால் புலங்குலையார் காவலர் சொல் போற்றல் கடன். மேன்மையான அறிவு பொருந்தியவர் பொய்யோட சேரமாட்டாங்க. அப்பொய்யும் மெய்மை பொருந்திய மேலான அறிவுடையாரை சென்று பொருந்தாதாம். அப்பொய்யும் மெய்மை பொருந்திய மேலான அறிவுடையரா சென்று பொருந்தாது. இத்தன்மையால் பொலிவுடன் காணப்படும் மாலை அணிந்த தலைவனும் குறித்த காலத்தில் வருவதாக சொல்லி பிரிந்தார். ஆனால் பொற்குலை அணிந்த இல்லற கிளத்தி காவற்கடன் கொண்ட தலைவர் கூறிய காலத்தை எதிர்பார்த்து காத்திருத்தலே கடமை. அவர் கார்காலத்தில் வந்துருவோன்னு சொல்லிட்டு போனாரு, அதை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன். பொய்மையாக ஒன்று சொல்ல மாட்டாங்க. பொய்யும் பெரியோரை புணராது என்பது ஒன்றின் ஒன்று அபாவம். இதுவே பெரியோராக விளங்கும் தலைவரின் சொல்லை பாதுகாப்பதற்கு ஏதுவாக அமைந்தது. இது அபாவை ஏது. உள்ளதன் அபாவை ஏது. ஓரிடத்தும் ஒரு காலத்தும் உள்ள பொருள் வேறு ஒரு இடத்தும் வேறொரு காலத்தும் இல்லாதிருத்தலே உள்ளதன் அபாவை ஏது. ஓரிடத்தும் ஒரு காலத்தும் உள்ள பொருள் வேறு ஒரு இடத்தும் வேறொரு காலத்தும் இல்லாதிருத்தலே. கரோடு நின்றார் கடிமனையின் கையேற்று இரவோடு நிற்பித்தது எம்மை அறவோடு மோட்டு ஆமை பூண்ட முதல்வனை முன்வணங்க மாட்டாமை பூண்ட மனம். பாம்பையும் ஆமை ஒட்டை மணியாக அணிந்தவன் தான் சிவபெருமான அப்பெருமானை முற்பிறப்பில் வணங்காமல் விட்டது என் மனம். அது தன்னிடம் இறப்போருக்கு அஞ்சி காவலரை நிறுத்தி மறைப்போராய் இருப்பவரின் வீட்டிற்கு சென்று கையேந்து கேட்டு நிற்கும்படி செய்தது. இதில் மனம் கூறப்பட்ட பொருள் என்னது? மனம். அதனது இன்மை முற்பிறவியில் சிவனை வணங்காமை உள்ளதாய் திகழது. மறைப்போரிடம் பொருள் கேட்டு நேற்றல் முன்பு வணங்காமையே, சரிங்களா, இறந்து நிற்கிறதுக்கு நான் முன்பு வணங்காம தான் காரணம் அப்படின்னு சொல்றதுனால இது அபாவையேது. சரிங்களா? முற்பிறப்பில் சிவபெருமானிடம் கைக்குவமை, பிரிதோரிடம் காலம், இப்பிறவியில் மறைப்பவரிடம் கைக்குவித்தல், ஓரிடம் காலம். அதனால இது என்னது? உள்ளதன் அபாவை ஏது. அழிவுபட்ட அபாவை ஏது. முன்பு உள்ளது அழிவுபட்டு இப்போது இல்லாமல் போதலே அழிவுபட்ட அபாவை ஏது. கலிந்து இளமை களிமயக்கம் தீர்ந்தது ஒளிந்தது காதல் மேல் ஊக்கம் சிலிந்து கருநெறியும் கூந்தலார் காதல் நோய் தீர்ந்து ஒரு நெறியே சேர்ந்தது உளம். இளமை பருவம் நீங்கிடுச்சு, செல்வத்தினால் வரும் மனக்கழிப்பியாகிய அறியாமையும் விலகிடுச்சு, விரும்பிய பொருள்களை அடைவதற்கு எழுந்த ஊக்கமும் ஒளிந்திருச்சு, அடர்ந்து சுருண்ட கரிய கூந்தலை உடைய பெண்கள் மேல் வைத்த ஆசை நோயும் தீர்ந்தது. என்னுடைய உள்ளம் இறைவனை அடைதலாகிய ஒரே வழியை மட்டும்தான் ஆடியது. அதனால இப்பாடலில் இளமை கழிதல் மயக்கம் தீர்தல் ஊக்கம் ஒளிதல் காதல் நோய் தீர்தல் ஆகியவை அழிவுபட்டதை கூறுதலால இது அழிவுபட்ட அபாவம். மனம் ஒளிப்படுவதற்கு ஏதுவாதனால் இது அழிவுபட்ட அபாவை ஏது. அடுத்தது சித்திரை ஏது.
ஆச்சரியத்தை தரத்தக்கதாய் அமைவது சித்திரை ஏது. ஆச்சரியத்தை தரத்தக்கதாய் அமைவது சித்திரை ஏது. சித்திரம்னா ஆச்சரியம். ஏது அணியின் பிரிதோர் வகைகள் 5. தூர காரியமும் ஒருங்குடன் தோற்றமும் காரணம் முந்துருவும் காரிய நிலையும் யுத்தமும் ஐத்தமும் முத்தையோடு இயலும். முந்தையோடு முத்தை. தூர காரியம் ஒன்று என்னதுன்னா தூர காரியம். அடுத்தது ஒருங்குடன் தோற்றம், காரணம் முந்துருவும் காரிய நிலை யுத்தம் அயுத்தம் என்னும் 5 முன்பு கூறப்பட்ட ஏது அணியோடு பொருந்தி வரும். முடியும் என்னாது இயலும் என்பதனால் ஐய ஏதுவும் இதனுள் அடங்கும். தூரக்காரிய ஏது. ஃபர்ஸ்ட் என்னது தூரக்காரியம். காரியம் ஓரிடத்தில் காரணம் வேறு இடத்திலும் நிகழ்வது தூரக்காரியது. காரியம் ஓரிடத்திலோ சரிங்களா ஓரிடத்திலோ காரணம் ஓரிடத்திலும் நிகழ்வது தூரக்காரியது. வேறொரு மாதர் மேல் வேந்தன் நகனுதியால் ஊறுதர இம்மாது உயிர் வாடும் வேறே இருவரை மெய்வடிவில் எந்திலை நல்லார் ஒருவே தம்மில் உயிர். தலைவன் வேறொரு பெண்ணாகிய பரத்தைய மார்பகத்தில் கூறிய நகத்தால் உண்டாக்கினான். அச்செயலால் தனித்திருந்த தலைவியோ உயிர் வாடினால் அப்பெண்கள் இருவரும் உடலால் வேறுபட்டவர் எனினால் எனினும் உயிரால் ஒருவரே. ஏன்னா தலைவன் தான் உங்களுக்கு உடலால் வேறுபட்டா இருந்தாலும் தலைவனோட கூடியதுனால உயிரால். தலைவன் உண்டாக்கியதற்கு பரத்தையே உயிர் வாடி இருக்க வேண்டும். அவ்வுயிர் வாடுதல் பரத்தையிடம் நிகழாமல் வேறொரு இடத்தில் இருந்த தலைவியிடம் ஏற்பட்டதால் சரிங்களா தலைவியிடம் ஏற்பட்டதால் இது தூர காரியமாயிற்று. தலைவி உயிர் வாடுவதற்கு பரத்தையின் மேற்பட்ட நகம் ஏதுவாயிற்று. அதிலும் இது தூர காரியம் சரிங்களா. பரத்தையின் மேல இருக்கிறது தலைவி கிட்ட வர்றதுனால இது தூர காரியம். ஒருங்குடன் தோற்ற ஏது. காரணமும் காரியமும் ஒன்றாக நிகழ்வது ஒருங்குடன் தோற்ற ஏது. விரிந்த மதிநிலவின் மேம்பாடு வேட்கை புரிந்த சிலை மதைவில் போரும் பிரிந்தோர் நிறை தளர்வும் ஒக்க நிகழ்ந்தனவால் ஆவி பொறை தளரும் புன்மாலை போல்து. விரிந்த கதிர்களை உடைய முழு நிலவின் உயர்ந்து வருகின்ற தோற்றம் வேட்கை மிகுந்த வெள்ளை உடையவனாகிய மன்மதனின் போர் தலைவனை பிரிந்து தனித்திருக்கும் மகளிருடைய நிறை தளர்வு ஆகிய மூன்றும் ஒன்றாக நிகழ்வு. ஆகியோர் தனித்திருப்போர் உயிராகிய பாரத்தை தாங்க முடியாத தன்மையின் துன்பத்தையும் உடையதாய் மாலை பொழுது திகழுது. தனியா இருக்கிறவங்க தாங்க முடியாத தன்மத்தையும் துன்பத்தையும். நிலவின் மேம்பாடு மன்மதனின் போர் ஆகிய காரணங்கள் பிரிந்தோர் தளர்தல் ஆகிய காரியத்தோடு ஒருங்கே நிகழுது. தளர்வதற்கு நிலமும் மன்மதனும் காரணங்கள் என்பதால் அவை ஏதுவாகியச்சு. அதனால இது ஒருங்குடன் தோற்றையது. காரணம் முந்துருவும் காரிய நிலை ஏது. காரணத்திற்கு முன்னர் காரியம் நிகழ்வது காரணம் முந்துருவும் காரிய நிலை ஏது. தம்புருவ பூண்டோர் பிரிய தனியிருந்த வம்புலவு கோதையர்க்கு மாறவேல் அம்பு பொறும் என்று மெல்லாகம் புன் கூர்ந்த மாலை வரும் என்று இருண்ட மனம். தலைவையை காப்பாற்றும் தொழிலை பூண்டவர் தான் தலைவர். அத்தலைவரின் பிரிவால் மனம் கமலும் பூக்களால் ஆகிய கோதை அணிந்த பெண்கள் தனித்து உயிர் வாழ்ந்தனர். அப்பெண்களுக்கு மன்மதனின் பூங்கனை தைக்கும் என்று எண்ணி மார்பகம் புண்ணாயிற்று. மாலை பொழுது வரும் என்று அப்பெண்களின் மனம் இருண்டது. மார்பு புண்ணாதல் மனம் இருளல் இரண்டும் காரியங்கள். இதற்கு முறையே அம்பு தைத்தல் மாலை பொழுது வருதல் என்னும் இரண்டும் காரணங்கள். காரணம் நிகழ்வதற்கு முன்னே காரியங்கள் நிகழ்ந்தாலும் அந்நிகழ்வுகளுக்கு தோன்றா ஏது கூறப்பட்டதாலும் இது காரணம் முந்துருவும் காரிய நிலை ஏது. காரியம் நிகழப்பெற்ற காரணத்தின் நிலை என பொருளை கொள்ளணும். காரியம் வந்ததுக்கு அப்புறம் காரணத்திற்கு பொருத்தமான காரியம் நிகழ்வது யுத்த ஏது. அடுத்தது யுத்த ஏது. காரணத்திற்கு பொருத்தமான காரியம் நிகழ்வது முகிலிக்கும் தண்ணீர் பொறவந்த வேந்தர் புனை கடக செங்கை அரவிந்தம் 100,000. காவிரியாறு பாய்ந்து வளங்குளிக்கும் நாட்டிற்கு தலைவனாக விளங்குபவன் தான் சோழன். அவன் தன் கையில் வேல்னு தாங்கி நிற்கான். அவ்வேல் நிலவை போல ஒளியை பொழியும் தன்மை கொண்டது. அதனை கண்டு சோழனை நேர் நின்று எதிர்த்து போர் செய்ய வந்த பகைவேந்தரின் செந்தாமரை ஆகிய கைகள் நடுங்கி குவிந்தன.
சந்திரனை கண்டு நெந்தாமரைகள் குவிதல் அதற்கேற்ப கையாகிய தாமரையின் குவிவுக்கு வேட்படையின் ஒளியாகிய நில ஒளி காட்டப்படுது. அதனால் இது காரணத்திற்கு பொருத்தமான காரிய யுத்த ஏது. அடுத்தது அயுத்த ஏது. காரணத்திற்கு பொருந்தாத காரியம் நிகழ்வது அயுத்த ஏது. காரணத்திற்கு பொருந்தாத காரியம் யானையின்மை, யுத்தம் பொருத்தம், அயுத்தம்னா பொருத்தமின்மை. இகன் மதமால் யானை அனபாயன் எங்கோன் முகமதியின் மூரல் நிலவால் நகமலர்வ செங்கையர்கண் நல்லார் திருமருவு வாழ்வதென பங்கயங்கள் சால பல. வெற்றியும் மதத்தையும் பொருந்திய பெரிய யானைகளை உடைமை பொருளை கொண்டவன் தான் அனபாய சோழன். அவன் எம் தலைவனாகவும் விளங்குபவன். அவனுடைய முகம் முழு நிலவை ஒத்ததாகும். அதிலிருந்து தோன்றிய முறுவல் சிரிப்பு வெள்ளிய நில ஒளியை தோற்றுவித்தது. அதை கண்டு முகத்தாமரைகள் ஒளி வீசி மலர்ந்தன. தாமரை மலர்வதற்கு சூரிய ஒளிதான் காரணம். இப்பாடலில் சந்திரனாக விளங்கும் முகத்திலிருந்து தோன்றும் முறுவலாகி ஒளியை கண்டு பெண்களின் முகத்தாமரை மலர்ந்ததாக காட்டப்பட்டிருக்கு. அதனால இது அயுத்த ஏது. ஐய ஏது. ஒரு காரியத்திற்குரிய காரணத்தை ஐயுற்று கூறுவது ஐய ஏது. ஐயுற்று கூறுவது ஒரு காரியத்திற்குற காரணத்தை மாதர் உமைவாய் மழலை மொழியாலோ பொதுமறையின் ஒளியாலோ யாதாலோ கோலம் இருத்திறனாக கொண்டான் திருமிடற்றின் ஆழம் அமிர்தானவாறு. ஆண் பெண் ஆகிய இரண்டு வடிவமாக திகழும் திருமணி கொண்டவன் தான் சிவபெருமான். அவன் நஞ்சுள்ளதால் அமைந்த அழகிய மிடற்றினை உடையவன். அந்நஞ்சு அப்பெருமானை கொள்ளாமல் அமிர்தமாக மாறியது. அமிர்தமாக அதற்கு ஒரு பாகமாகி நின்ற உமையம்மையின் வாயிலிருந்து வெளிப்பட்ட மழலை சொல்லோ அன்றே தன்னால் ஓதப்பட்ட வேத மந்திரத்தின் ஒளியோ இரண்டில் காரணம் யாதோ நான் அறியேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால இது ஏது காரணம். அதுவா இதுவா அப்படின்னு காரணம் சொல்றது ஏது. அடுத்தது நுட்பவனி. பிறருடைய கருத்தை அறிந்த அதற்குரிய மறுமொழியை சொல்லால் வெளிப்படுத்தாமல் குறிப்பாலோ செயலாலோ அரிதாக உயிர்த்துயரும்படி புலப்படுத்துவது நுட்ப அணி. நுட்பம் ஒருத்தர் மற்றவங்களோட கருத்தை அறிந்த அதற்குரிய மறுமொழியை சொல்லால் வெளிப்படுத்தாமல் குறிப்பாலோ செயலாலோ அரிதாக உயிர்த்துயரும்படி புலப்படுத்துவது தான் நுட்ப அணி. நுணுக்கம், பரிகரணம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு. வடநூலார் இதனை சூக்கும அலங்காரம்னு சொல்றாங்க. தெரிவு வேறு கிளவாது குறிப்பினும் தொழிலும் அரிது உணர்வினை திறம் நுட்பமாகும். முக்கியமா இந்த நூற்பா கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்பாங்க. விலங்கு அறிந்து கொண்டதற்கு வேறு வகையாக கூறாமல் குறிப்பினாலாவது தொழிலினாலாவது அரிதாக நோக்கி உயரும் தன்மையுடையதுதான் நுட்பம். எளிதில் அறிதற்கு அருமையுடையது பற்றிய நுட்பம் என பெயர் பெறுது. குறிப்புனா மனதில் கருதிய ஒன்றை உடல் இயக்கங்களால் அறிவிப்பது. ஃபர்ஸ்ட் குறிப்பு நுட்பம். குறிப்பால் நுட்பமாக உயர்ந்து கொள்ள செய்வது குறிப்பு நுட்பம். காதலன் மெல்லுயிருக்கு காவல் புரிந்தால் பேதையர் ஆயம் பிரியாத மாதர் படர் இருள் கால் சிக்கும் பகலவனை நோக்கி குடதிசையை நோக்கும் குறிப்பு. இளமைத்தன்மை வாய்ந்த தோழி கூட்டம் பிரியாத சூடப்பட்டிருந்தால் தலைவி அவள் உலகிற்கு வருத்தத்தை செய்கின்ற இருளது அடியை அறுக்கின்ற ஞாயிற்றினை பார்த்தால் பின்னர் மேற்கு திசையை பார்த்தால் இச்செயல்கள் அவளால் காதலிக்கப்பட்ட தலைவனுடைய உயிருக்கு பாதுகாவலாய் அமைந்தன. சரிங்களா? தலைவன் கிட்ட தலைவியோட தோழிகள் கூட்டத்திலாம் இருக்கிறாங்க. அதனால அருகில பலர் இருப்பதால் தலைவியை கண்டு பேச முடியாமல் மிகவும் வருந்துகிறான் தலைவன். காணாத வருத்தம் தலைவனின் உயிரை கொள்ளுது. அந்நேரத்தில் தலைவி கதிரவனையும் பார்க்கிறார். பின்னர் அது சென்று மறைகின்ற மேற்கு திசையும் பார்க்கிறார். இது இந்த குறிப்பு ஞாயிறு மறை மாலை காலத்தில் கூடுதற்கு உடன்பட்டாள் என்பதை வீத்துணர்ந்து கொள்ள வைத்தன. அதனால் இது குறிப்பு நுட்பம். தொழில்நுட்பம். தொழிலால் நுட்பமாக உணர்ந்து கொள்ள செய்வது தொழில்நுட்பம். பாடல் பயிலும் பனிமொழி தன் பனைத்தோல் கூடல் அவாவல் குறிப்பு உணர்த்தும் ஆடவர்க்கு மென்தீன் தொடையாளின் மெல்லவே தைவந்தால் விண்தீன் குறிஞ்சி இசை. பாடும் தொழிலை செய்கின்ற இனிய மொழிகளை உடையவள் தான் தலைவி. அவள் தன்னுடைய பருத்த தோள்களால் தலைவனை தழுவ வேண்டும் அப்படின்னு அவள் கொள்றாள்.
அவ்வாறு கொண்ட உள்ள கருத்தை மெல்லிய இயக்க நரம்பினையுடைய யாழின் வழி குறிஞ்சி பண்ண மீட்டி தலைவனுக்கு சொல்கிறான். இதில் தொழில் என்னது? குறிஞ்சி பண் மீட்டுதல். இந்த பண் புணர்களுக்குரிய இசை இதை அமர்த்தில் இசைக்கப்படுவது. இதனை வேறொரு பொழுதில் தலைமை மீட்டியதா தனக்குள்ள புணர்ச்சி விருப்பத்தை தலைவனுக்கு நுட்பமாய் வெளிப்படுத்துகிறார். அதனால இது தொழில்நுட்பமாயிடுச்சு. நுட்பணி குறித்த கருத்துக்களை பார்த்தோம். குறிப்பு நுட்பம், தொழில்நுட்பம்னு. அடுத்தது லேசவணி. ஒருவர் தன்னிடத்தில் வெளிப்படும் மெய்ப்பாட்டுணர்விற்கு உரிய மெய்யான காரணத்தை மறைத்து அது வேறொன்றால் நிகழ்ந்ததாக கூறுவது லேசவணி. ஒருவர் தங்கிட்ட ஒரு உணர்வு தோன்றுது, அதற்கு உண்மையான காரணத்தை சொல்லாம வேறொன்றால் நிகழ்ந்ததாக சொல்றது தான் லேசம். குறிப்பு வெளிப்படுக்கும் சத்துவம் பிரிதின் மறைத்து உரையாடல் லேசமாகும். முக்கியமா முப்பா கொடுத்துட்டு என்னன்னு டேஷ் கொடுத்துருவாங்க. உள்ளம் கருதியனை வெளிப்படுத்தும் சத்துமாகிய குணங்களை பிரிதொன்றால் நிகழ்ந்ததாக மறைத்து சொல்றதுதான் லேசம். சத்துவம்னா என்ன? வெண்பலங்கில் செந்நூல் கோத்தால் அதன் செம்மை புறமே தோன்றும். அதுபோல உள்ளம் கருதியது புலனாக்கும் குணங்கள். அவை சொல் தளர்தல், மெய் வியர்த்தல், கண்ணீர் வழிதல், மெய் நடுக்கம், மெய் விரும்பல், மெய்மெய் சிலிர்த்தல் இதெல்லாம். கல்வியர்தோல் கள்ளி பரிதொழிது கண்பனி சோர் மெல்லியலார் தோழியர் முன்வேறு ஒன்று சொல்லுவரால் பொங்கும் படைபரப்ப மீதெழுந்த புந்துகள் சேர்ந்து எம்கண்கள் உழ்ந்தனவால் என்று. மலை போன்று உயர்ந்த தோள்களை உடையவன் தான் சாலமன். அவன் உலா சென்ற குதிரையை மென்மையான நடையினை உடைய பெண்கள் கண்டு துளராங்க. அவர்களுடைய கண்ணிலிருந்து நீர் வழியுது. அப்பெண்கள் சினத்தை உடைய படைகள் பரவி வர அதனால் விண்ணில் எழுந்த பூந்துகள். சரிங்களா? உண்மையான காரணத்தை விட்டு வேறு காரணம் சொல்றாங்க. என் கண்ணுல சென்று கண்ணீர் வடிந்தது என உண்மையை மறைத்து தோழியரிட சொல்றாங்க. அதனால உலா வந்த பெண்கள் சோழனை கண்டு விருப்பம் சொல்றாங்க. அது நிறைவேறாமை குறித்து வருந்துறாங்க. அதனால கண்ணீர் வந்தது. ஆனா பூந்துகளால் வந்தது என்று சொல்லி போறதுனால மறைத்து சொல்றதுனால இது லேசாமி. மது பொழிதார் மன்னவனை மால்கரி மேல் கண்ட விரிப்பும் மயிரெறும்பும் மெய்யும் புதைத்தால் வளவாரான நெடுங்கை வன்திவலை தோய்ந்த இளவாடை கூர்ந்து என. தேன்மொழியும் மலர்களால் அழகிய மாலையினை அணிந்த சோழ மன்னன் உயர்ந்த ஆண் யானையின் மீது ஏறி உலாவனா. அதை கண்ட பெண்கள் மேனி நடுங்கவும் மெய்மயிர் சிலிர்க்கவும் பார்க்குறாங்க. செயல்கள் சோழன் ஏறி வந்த வளப்பமான கலற்றின் நெடிய கையில் உண்டாக்கிய நீர்த்தவளையை கொண்டு வந்த இளவாடையின் மேனியை நனைத்ததால் தோன்றின அப்படின்னு சொல்றாங்க பெண்கள். ஆனா சோழனை கண்ட பெண்கள் அவங்க ஆசையால மயிர் சிலுக்கிறது நடுக்கத்தையும் மறைச்சி சொல்றதுனால இது லேசவணி. லேச அணியின் வகைகள். புகழ்வது போல பழித்தல், பழிப்பது போல புகழ்தல், இதுதான் லேசவணி. புகழ்வது போல பழித்திறம் புனைதலும் பழிப்பது போல புகழ் புலப்படுத்தலும் அவையும் அன்னது என்று அறையினர் உளரே. புகழ்வது போல பழிக்குது. ஒன்றனை புகழ்வது போல பழித்து கூறுதலே புகழ்வது போல பழித்தல். மேய கலவி விளைபொழுது நம்மெல்லின் சாயல் தளராமல் தாங்குமால் செய்யிலாய் போர்வேட்ட மேன்மை புகழாளன் யாம் விரும்பி தார்வேட்ட தோல்விடலை தான். தோழியே, நம் தலைவன் எப்பொழுதும் பொறுத்தொழிலை விரும்புகின்ற மேலான புகழ உடையவன். நாம் விரும்பி மாலையிடப்பட்ட தோள்களை உடையவன். அவன் எம்மோடு கூடி முயங்கும் கலவி காலத்து நம் மென்மைத்தன்மை குன்றாதபடி பாதுகாக்கிறான். சரிங்களா? புணர்ச்சி காலத்தில் தலைவன் தலைவியின் மென்மைத்தன்மை கெடும்படியாக கூட வேண்டும். ஆனால் தலைவனோ அவ்வாறு செய்யல. தன்மை கொண்ட தலைவனை தலைவி சாயல் தளராமல் தாங்குமாள் அப்படின்னு புகழ்றான். பழிக்கிறதுனால புகழ்வது போல பழித்தலாயிற்று. பழிப்பது போல புகழ்தல். ஒன்றனை பழிப்பது போல புகழ்ந்து கூறுதல். ஆடல் மெயிலியலி அன்பன் அணியாகம் கூடுங்கால் மெல்லன் குறிப்பு அறியான் உடல் இழிவந்த செய்கை இரவாளன் யாருக்கும் இழிவந்த வேட்கை இளன். ஆடுகின்ற மயிலை போன்ற மென்மைத்தன்மையுடைய தோழியே, நம்மீது அன்பு வைத்த தலைவனுடைய மார்ப கூடன அக்காலத்து அவன் நம்முடைய மென்மைத்தன்மை பாராட்ட அறியாதவன் உடற்கண் தனக்கு தகையாதன செய்து யாசிக்கின்ற இரவாளன் யாவருக்கும் இருக்கத்தக்க ஆசைப்பாடு உடையன் அல்லன் செயல்களால் இயல்வதற்கு காரணமாயினான். இந்த மாதிரி தலைவனுடைய இயல்பை தலைவி பழித்து கூறுறா. கூடுங்காலத்து அறிவொழிந்து செயல்படுவதே முறையானால் இது பழிப்பது போல புகழ்தலாயிற்று. சரிங்களா?
நம்ம இந்த வகுப்பில் என்னென்ன பார்த்தோம்? ஏதுவணி. ஃபஸ்ட்லேருந்து ஏதுவணி பார்த்தோம். ஏதுவணி, அதுக்கப்புறம் ஒரே ஒரு அணி பார்த்தோம், நுட்பவணி. நுட்பவணி, அடுத்தது லேசவணி. 3 அணிகள் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.